ஒரு காலத்துல ஒருத்தர் கௌதம புத்தர் கிட்ட போய் தன்னோட கோபத்தையும் மன உளைச்சலையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஆலோசனை கேட்டாரு. அவருக்கு தன்னோட உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. புத்தர் சிரிச்சுக்கிட்டே, உட்காருப்பா, உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னாரு. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப செழிப்பான நாட்டை ஆட்சி செஞ்சாரு. ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜா ரொம்ப ஞானசாலிங்கிறத கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். அந்த ராஜா வந்ததும் பக்கத்து நாட்டு ராஜா அவரை ரொம்ப மரியாதையா வரவேற்றார். பக்கத்து நாட்டு ராஜா வந்த ராஜாவுக்காக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. விருந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்த ராஜா தன்னோட சூப்ல ஒரு ஈய பார்த்தாரு. அவருக்கு அருவருப்பா போச்சு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு இன்னொரு சூப் கொண்டு வர சொன்னாரு. இத பார்த்த பக்கத்து நாட்டு ராஜா, மகாராஜா கோபப்படாதீங்க, அது ஒரு சின்ன ஈதானே, பரவாயில்லன்னு சொன்னாரு. வந்த ராஜா, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, ஒரு சின்ன ஈ கூட என்னோட மனநிலைய கெடுத்துடும்னு சொன்னாரு. பக்கத்து நாட்டு ராஜா சிரிச்சுக்கிட்டே, மகாராஜா, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டாரு. உங்க மனநிலைய கெடுத்தது அந்த ஈ இல்ல, அதுக்கு நீங்க எப்படி எதிர்வினை ஆற்றினீங்கிறது தான். உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்கன்னு சொன்னாரு. வந்த ராஜாவுக்கு இந்த வார்த்தைகள்ல இருந்த ஞானம் புரிஞ்சது. அவர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனாரு. அன்னைக்கில இருந்து அவர் எந்த சூழ்நிலைக்கும் கோபப்படாம இருக்க பழகிக்கிட்டாரு. முன்னாடி கோபத்தை தூண்டின விஷயங்கள் கூட இப்போ அவரை பாவிக்கல. சவாலான சூழ்நிலைகள்லையும் அவர் அமைதியா இருக்க முடிஞ்சது, நல்ல முடிவுகளும் எடுக்க முடிஞ்சது. எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடம். நாம நிறைய நேரத்துல யோசிக்காமலே எதிர்வினை ஆற்றுறோம். இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். கோபத்தோடும் மன உளைச்சலோடும் எதிர்வினை ஆற்றுறது நம்ம உறவுகளை கெடுக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தடையா இருக்கும். ஆனா எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுன்னா நம்ம உணர்ச்சிகளை அடக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. உணர்ச்சிகள்ங்கிறது மனுஷ வாழ்க்கையோட இயல்பான பகுதி. அத புரிஞ்சுக்கிறது முக்கியம். தூண்டுதல எதிர்வினை ஆற்றுறதுக்கு பதிலா நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு செயல்படணும். உலகத்துல இன்னொரு இடத்துல மைக்கேல்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவன். அவனை வருத்தப்படுற சூழ்நிலைகள்ல அவன் உடனே எதிர்வினை ஆற்றுவான். கோபப்பட்டு ஹர்ட்ஃபுல்லா பேசுவான். இது சண்டைகளுக்கும் மன வருத்தங்களுக்கும் வழிவகுத்தும். ஒரு நாள் மைக்கேல் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிவு செஞ்சான். தன்னோட தூண்டுதலான எதிர்வினைகள் நல்லதுக்கு இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சது. அவன் மாறணும்னு நினைச்சான். அவன் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் தியானம் செய்ய ஆரம்பிச்சான். இது அவனுக்கு தன்னோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளை பத்தி அதிகமா புரிஞ்சுக்க உதவியா இருந்துச்சு. அவன் எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதையும் பழக ஆரம்பிச்சான். வழக்கமா கோபத்தை தூண்டுற சூழ்நிலைகள்ல அவன் ஒரு படி பின்வாங்கி சில ஆழமான மூச்சுகளை எடுப்பான். அப்புறம் சூழ்நிலைய அமைதியா ஆராய்ந்து யோசிச்சு பதிலளிப்பான். ஆரம்பத்துல மைக்கேலுக்கு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு இன்னும் கோபமும் மன உளைச்சலும் வரும். ஆனா அவன் ஒரு படி பின்வாங்கி தூண்டுதலா எதிர்வினையாற்றாம இருப்பான். அவன் தொடர்ந்து பயிற்சி செஞ்சதால அவனுக்கு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது எளிதாச்சு. மைக்கேல் தன்னோட உறவுகளும் மேம்பட்டதை கவனிச்சான். அவன் இனி சண்டைகள்ல ஈடுபடல, மத்தவங்கள காயப்படுத்தல. அதுக்கு பதிலா அவன் அமைதியாகவும் யோசிச்சும் பேச முடிஞ்சது. இது அவனுக்கு வலுவான உறவுகளை உருவாக்க உதவியா இருந்துச்சு. ஒரு நாள் மைக்கேலோட நண்பன் ஒருத்தன் ஆலோசனை கேட்க வந்தான். அவனோட நண்பன் ஒரு கஷ்டமான நேரத்துல இருந்தான். ரொம்ப வருத்தமா இருந்தான். மைக்கேல் தன்னோட நண்பனோட பிரச்சனைகளை கேட்டு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான். அவனோட நண்பன் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு, உனக்கு எப்பவுமே என்ன சொல்லணும்னு தெரியும், நீ எப்பவுமே கோபப்படுறதில்ல, வருத்தப்படுறதில்லன்னு சொன்னான். மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கோபமும் வருத்தமும் வர்றதில்லன்னு இல்ல, ஆனா நான் என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன். அது என்னை கட்டுப்படுத்த விடறதில்ல. இது எனக்கு உறவுகளையும் என் வாழ்க்கையையும் மேம்படுத்த உதவியா ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு சொன்னான். மைக்கேல் தன்னோட நண்பன் ஆச்சரியப்பட்டான். அவன் எப்படி தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான்னு கேட்டான். மைக்கேல் தன்னோட மைண்ட்ஃபுல்னஸ் அனுபவத்தையும் எதிர்வினையாற்றாம இருக்கிற சக்தியையும் பத்தி சொன்னான். அவன் தன்னோட நண்பனை இத முயற்சி செய்ய ஊக்குவிச்சான். அவனோட நண்பன் இந்த ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி சொன்னான். காலப்போக்குல மைக்கேல் தன்னோட அமைதியான மற்றும் யோசிக்கும் தன்மைக்காக அறியப்பட்டான். அவன் கஷ்டமான சூழ்நிலைகளை எளிதா சமாளிக்க முடிஞ்சது. மக்கள் அவனோட பலத்தையும் மன உறுதியையும் பாராட்டினாங்க. அவன் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் எதிர்வினை ஆற்றாம இருக்கிறத தொடர்ந்து பயிற்சி செஞ்சான். அது அவனுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்துச்சு.
எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் கத்துக்க வேண்டிய ஒரு மதிப்புமிக்க பாடம். இதுக்கு பயிற்சி, பொறுமை தேவை. ஆனா பலன்கள் ரொம்ப மதிப்புமிக்கவை. நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமா நம்ம உறவுகளை மேம்படுத்தலாம், நல்ல முடிவுகள் எடுக்கலாம், மேலும் நிறைவான வாழ்க்கையை வாழலாம். ராஜா மற்றும் மைக்கேல் கதையின் நீதி என்னன்னா, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்மனால கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம், ஆனா அதுக்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றோம்ங்கிறத நம்மனால கட்டுப்படுத்த முடியும். மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் எதிர்வினை ஆற்றாம இருக்கிறத பயிற்சி செய்யறது மூலமா நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் யோசிச்சு பதிலளிக்கவும் கத்துக்கலாம். இது நம்ம உறவுகளையும் நம்ம நல்வாழ்வையும் நம்ம வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தரத்தையும் மேம்படுத்த உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதனால இந்த சக்தி வாய்ந்த திறமைய பயிற்சி செஞ்சு நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துவோம். கோபம்ங்கிறது மனசுல கோபமான எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் போகாது. கோபமான எண்ணங்கள் மறந்தவுடனே கோபம் போயிடும். கோபத்தை ஒரு ரதம் மாதிரி கட்டுப்படுத்துறவன் தான் உண்மையான ஓட்டுனர். மத்தவங்க சும்மா ரெயின்ஸ் பிடிச்சிருக்கிறவங்க. கோபத்தை பிடிச்சிருக்கிறது விஷம் குடிக்கிற மாதிரி, ஆனா மத்தவன் சாகணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. தன்னையே ஜெயிக்கிறவன் போர்க்களத்துல 1000 பேரை ஜெயிக்கிறவனை விட பெரியவன். உங்க எதிர்வினைகளால வழிநடத்தப்படாம உங்க செயல்களால வழிநடத்தப்படுங்க. அமைதி உள்ளுக்குள்ள இருந்து வரும், வெளியில தேடாதீங்க. ஒரு சண்டையில நமக்கு கோபம் வந்த உடனே நம்ம உண்மையை தேடுறத நிறுத்திட்டு நம்மள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். மனசுதான் எல்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிடுவீங்க. உங்க கோபத்துக்காக நீங்க தண்டிக்கப்பட மாட்டீங்க, உங்க கோபத்தால நீங்க தண்டிக்கப்படுவீங்க. துன்பத்துக்கு காரணம் பற்றுதான். மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கருணைய பயிற்சி செய்யுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கருணைய பயிற்சி செய்யுங்க. விட்டு கொடுப்பது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். சுதந்திரம்தான் சந்தோஷத்துக்கு ஒரே நிபந்தனை. நம்ம மனசுல இன்னும் கோபம், கவலை, உடைமைகள் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தா நம்மளால சுதந்திரமா இருக்க முடியாது. 1000 வெற்று வார்த்தைகளை விட அமைதியை கொண்டு வரும் ஒரு வார்த்தை சிறந்தது. நம்ம எல்லாமே நம்ம என்ன யோசிச்சோமோ அதோட விளைவுதான். எதிர்வினை ஆற்றாம பதில் அளிங்க. உணர்ச்சிகளால இல்லாம காரணத்தோட பதில் அளிங்க. கடைசியில 3 விஷயங்கள் தான் முக்கியம். நீங்க எவ்வளவு நேசித்தீங்க, எவ்வளவு மென்மையா வாழ்ந்தீங்க, உங்களுக்கு இல்லாத விஷயங்களை எவ்வளவு அழகா விட்டு கொடுத்தீங்க. வாழ்க்கையின் ஒற்றுமையை உணர்ந்தவன் எல்லா உயிரினங்களையும் தன்னையும் தன்னுள்ள எல்லா உயிரினங்களையும் பார்ப்பான். எல்லாத்தையும் நடுநிலையா பார்ப்பான். சந்தோஷம் பகிர்ந்துக்கிறதால குறையாது. நம்ம எண்ணங்களால நாம வடிவமைக்கப்படுறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுறோம். கடந்த காலத்துல வாழாதீங்க, எதிர்காலத்தை கனவு காணாதீங்க, மனச நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க. 3 விஷயங்களை ரொம்ப நாள் மறைக்க முடியாது: சூரியன், சந்திரன் மற்றும் உண்மை. உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிக்க ஒரே வழி விஷயங்கள் மற்றும் மக்கள் மீதான உங்கள் பற்றை விட்டு விடுவதுதான். மனசுதான் எல்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிடுவீங்க. ஒரு மனுஷனோட மனசுதான் அவனோட எதிரியோ விரோதியோ இல்லாம அவனை கெட்ட வழியில இழுத்துட்டு போகுது. ஒரு யோசனை அதை உருவாக்கி செயல்படுத்துறது வெறும் யோசனையா இருக்கிறத விட முக்கியம். ஆசை மாதிரி ஒரு நெருப்பு இல்ல, வெறுப்பு மாதிரி ஒரு சுறா இல்ல, முட்டாள்தனம் மாதிரி ஒரு வலை இல்ல, பேராசை மாதிரி ஒரு வெள்ளம் இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுறோம். நம்ம எல்லாமே நம்ம எண்ணங்களால தான் உருவாகுது. நம்ம எண்ணங்களால உலகத்தை உருவாக்குறோம். நீங்க பறக்கணும்னு நினைச்சா உங்களோட எடையை குறைக்கிறத விடணும். நீங்க உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல உங்களை மாத்திக்கோங்க. சந்தோஷங்கிறது தயாரான விஷயம் இல்ல, அது உங்க செயல்கள்ல இருந்து வரும். பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. மனசு தண்ணி மாதிரி, அது கலங்களா இருந்தா பார்க்க கஷ்டம், அமைதியா இருந்தா எல்லாம் தெளிவா தெரியும். நாக்கு ஒரு கூர்மையான கத்தி மாதிரி, ரத்தம் வராமலே காயப்படுத்தும். ஞானிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயற்சிக்காதீங்க. அவங்க என்ன தேடுனாங்களோ அதை தேடுங்க. தூய்மை அல்லது அசுத்தம் ஒருத்தரை பொறுத்தது. யாரும் யாரையும் தூய்மைப்படுத்த முடியாது. எழுந்து நன்றி சொல்வோம். ஏன்னா இன்னைக்கு நாம நிறைய கத்துக்கலனா கூட கொஞ்சமாவது கத்துக்கிட்டோம். கொஞ்சமாவது கத்துக்கலனா கூட நமக்கு உடம்பு சரியில்லாம போகல. உடம்பு சரியில்லாம போனா கூட நம்ம சாகல. அதனால நாம எல்லாரும் நன்றி சொல்வோம். வாழ்க்கையின் உண்மையான தோல்வி என்னன்னா நமக்கு தெரிஞ்ச சிறந்த விஷயத்துக்கு உண்மையா இல்லாம இருக்கிறது தான். கடந்த காலம் போயிடுச்சு, எதிர்காலம் இன்னும் வரல. நீங்க வாழ ஒரே ஒரு தருணம் தான் இருக்கு. சோம்பேறியா இருக்கிறது மரணத்துக்கு ஒரு குறுகிய பாதை. விடாமுயற்சியோட இருக்கிறது ஒரு வாழ்க்கை முறை. முட்டாள்கள் சோம்பேறிகள், ஞானிகள் விடாமுயற்சியோட இருப்பாங்க. வெறுப்பு வெறுப்பால ஓயாது, அன்பால தான் ஓயும். இதுதான் நித்திய விதி. ஒரு துறவி எதை பத்தி யோசிச்சு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாரோ அதுதான் அவரோட விழிப்புணர்வின் சாய்வாக மாறும்.
கடந்த காலத்துல வாழாதீங்க, எதிர்காலத்தை கனவு காணாதீங்க, மனச நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க. மனசுதான் எல்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிடுவீங்க. உங்களை தவிர வேற யார்கிட்டையும் புகலிடம் தேடாதீங்க. சிறந்த வேலை செய்ய ஒரே வழி நீங்க செய்யற வேலைய நேசிக்கிறது தான். நீங்க இன்னும் அதை கண்டுபிடிக்கலன்னா தேடிக்கிட்டே இருங்க. சமரசம் செய்யாதீங்க. இதய விஷயங்கள்ல எப்பவுமே அப்படிதான். நீங்க அதை கண்டுபிடிச்சதும் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையின் மிகப்பெரிய பெருமை விழறதுல இல்ல, ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுந்து நிக்கிறதுல தான். நம்மள யாரும் காப்பாத்த முடியாது, நம்மள நாம தான் காப்பாத்தணும். யாருக்கும் முடியாது, யாரும் செய்யக்கூடாது. நாம தான் பாதையில நடக்கணும்.